வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான எய்ம் குரூப் 4 சர்வீஸ் ஃப்ரீ பேட்ச் இயற்பியல்ல நம்ம படிக்க இருக்க தலைப்பு வந்து காந்தவியல் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ வாங்க படிக்கலாம். ஸோ பேஜ் நம்பர் 55 எடுத்துக்கோங்க ஃப்ரெண்டு. இப்போ காந்தவியல் அப்படின்னு பார்க்கும்போது காந்தம்னாவே நமக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒன்று தான் ஃப்ரெண்டு. நம்ம ஸ்கூல் டேஸ்ல என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, எப்படி இது வந்து காந்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை விளக்குது, ஒன்றை ஈர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆச்சரியத்தோட நம்ம வந்து பார்த்துருப்போம். அதுக்குள்ள என்ன இருக்கு, எப்படி அது தள்ளுது, எப்படி அது இழுக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்போ காந்தப்புலம் அப்படின்றது வந்து என்னன்னா, வட துருவத்திலிருந்து தென் துருவத்தை நோக்கி போயிட்டே இருக்கும் எப்பவுமே அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ அந்த காந்த கோடுகள் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ இது நார்த்து, இது சவுத் அப்படின்னு எடுத்தப்போ வட தூரம். அப்போ வடமுனையிலிருந்து தென்முனையை நோக்கி எப்பவுமே காந்த விசை கோடுகள் போயிட்டு இருக்கோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காந்தத்துடைய தன்மையா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ இப்போ இந்த காந்தம் அப்படின்னு பார்க்கும், இது அருகில நம்ம இன்னொரு காந்தத்தை கொண்டு வந்து வைக்கிறோம் அப்படின்னா வந்து அப்போ வடக்கு வச்சோம்னா ஒன்று விளக்கும், வடக்கு தெற்குனா ஒன்றே இருக்கும். அப்போ இந்த காந்த விசை கோடுகள் வந்து இன்னொரு காந்தம் நம்ம இங்க பிளேஸ் பண்றோம் அப்படின்னும் போது அந்த காந்தத்தோட தென்முனை இங்க இருந்ததுன்னா இது இப்படி சுத்தி இப்படி போகாம டைரக்டா இந்த தென்முனைக்கு போயிடும் அப்படிங்கிறோம். ஸோ இந்த நிகழ்வு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றை ஈர்க்கக்கூடிய ஒன்னு ஒட்டிக்குது அப்படிங்கிறது. இப்போ இந்த காந்தங்கள் அப்படின்னு எடுக்கும் போது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட், இரு வகையான காந்தங்களா வந்து இருக்கு. இதுல இயற்கை காந்தம், செயற்கை காந்தம் சொல்லிட்டு நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். அப்ப இயற்கையாக கிடைக்கக்கூடிய காந்தத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இயற்கை காந்தம் அப்படின்றது. அப்ப இயற்கை காந்தம் அப்படின்னும் போது இயற்கையாக கிடைக்கக்கூடியது அப்படின்னு பாறையில இருந்து நம்ம வெட்டி எடுக்குது. உலகின் பல இடங்கள்ல பாறைகள் மற்றும் மணற்படிவுகள் காணப்படுகின்றன. அப்ப இயற்கை காந்தம் காணப்படும் இடம் பாறைகள் மணற்படிவுகள் கிடைக்கிறது அப்படின்னு. மேக்னெட் என்னும் காந்த கல் மிகவும் வலிமையான இயற்கை காந்தம். அப்ப வலிமையான இயற்கை காந்தத்துக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா மேக்னெடைட் என்னும் காந்த கல் அப்படின்னு. அப்ப மேக்னெடைட், ஹேமடைட் அப்படின்றது வந்து நம்ம இரும்பு தாதுன்னு சொல்லுவோம். அந்த மேக்னெடைட் அப்படின்ற கல் தான் நமக்கு காந்தமா வந்து மாறுது. அதுதான் மிகவும் வலிமையான இயற்கை காந்தமா வந்து இருக்கு. வலிமையான இயற்கை காந்தம் எதுன்னு கேட்டானா மேக்னெடைட் அப்படின்னு பாக்குறோம். இப்ப இந்த இயற்கை காந்தங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய காந்த பண்புகள் அப்படின்றது நிலையானவை அப்படின்னு பாக்குறோம். அது என்ன, அழிவே அழியாது, அழிக்கப்படுவதில்லை அப்படிங்கிறோம். அப்ப இயற்கை காந்தம் அப்படின்னா எடுத்துக்காட்டு மேக்னெடைட். அதோட பண்புகள் எப்படி இருக்கும், நிலையா இருக்கும், அது அழிக்கவே முடியாது சொல்லி பார்க்கலாம். இப்ப இயற்கையில இருக்கக்கூடிய ஒரு காந்த கல் இருக்கு, நம்ம அதுல வந்து இரும்பு, நிக்கல், கோபால்ட் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டிக்கொள்ளும். அப்ப எந்தெந்த உலோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா காந்தத்தோட ஈர்ப்பு விசையினால, காந்தத்தோட ஈர்ப்புனால வந்து பாத்தீங்கன்னா ஒட்டிக்கொள்ளும் அப்படின்னா இரும்பு, நிக்கல், கோபால்ட் அப்படின்னு பார்க்கிறோம். இதுதான் வந்து காந்தத்தன்மை வாய்ந்த பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். அப்ப இரும்பு, நிக்கல், அடுத்து கோபால்ட். நம்ம வந்து இது வந்து நம்ம படிக்கக்கூடிய இடமா எங்க இருக்கும் அப்படின்னா வந்து தனிமங்கள், அதுவும் உலோகங்கள்ல நம்ம வந்து படிக்க போறோம். உலோகங்கள், தாதுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தலைப்பு இருக்கு கெமிஸ்ட்ரியில, அங்க வந்து படிக்கும்போது இந்த லைன் கண்டிப்பா வரும். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட காந்தம் தான் என்னன்னா செயற்கை காந்தம். அப்ப செயற்கை காந்தத்தை நம்ம எப்படி உருவாக்குறோம் அப்படின்னா வந்து காந்தத்தன்மை கொண்டதா வந்து எப்படி மாற்றுறோம் அப்படின்னா வந்து ஒண்ணு அந்த காந்தத்தோட இருக்கக்கூடிய தன்மை வந்து பாத்தீங்கன்னா நம்ம உலோகங்களுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது காந்தத்தன்மை கொண்ட பொருளாக மாறுது. அதை வந்து குறிப்பிட்ட காலமுறை வந்து பாத்தீங்கன்னா காந்தத்தன்மை கொண்டதா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அதுல காந்தத்தன்மை குறைய ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி நம்ம மின்காந்தம் அப்படின்னும் போது வந்து மின்சாரத்தை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணோம்னா காந்தத்தை உருவாக்கணும். இப்ப தேன் இரும்பு அப்படின்னும் போது வந்து அது காந்தத்தன்மை கொண்டதா வந்து நம்ம மாத்துறோம். அப்ப எலக்ட்ரோ மேக்னெட்டிக் போர்ஸ் அப்படின்னு பல இடங்களை பயன்படுத்துறோம். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்சிபி, மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று கூட போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த மின்னியல் அப்படின்ற தலைப்புல வந்து நம்ம படிச்சிருப்போம். அது நேற்று தான் மின்னியல் அப்படின்ற தலைப்புல நம்ம படிச்சிருப்போம். அந்த மின்னியல் அப்படின்ற தலைப்புல வந்து பார்த்தீங்கன்னா அந்த காந்தத்தன்மை அப்படின்னு இப்போ பெல் அடிக்கும் போது, இப்போ மின்காந்தம் அப்படின்னும் போது என்னன்னா பிடிச்சி இழுக்கும். அப்படி இழுக்கும் போது பெல் அடிக்கும், திருப்பி கனெக்ஷன் கட் ஆனோன்னு திருப்பி போய் அடிக்கும். இந்த மாதிரி விட்டு அடிக்கிறது தான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒலி எழுப்பிகள்லாம் பயன்படுத்தணும். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் என்ன பண்ணா தொடர்ந்து ஒலியை வந்து விதவிதமான சத்தங்களை எழுப்புற மாதிரி நம்ம இப்ப பயன்படுத்திட்டு இருக்கோம். சிப்பை பயன்படுத்த இதுக்கு முன்னாடி அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுட்டே இருக்கும். அந்த சத்தம் எப்படி வருது அப்படின்னா வந்து இந்த மின்காந்த பண்பின் காரணமாக படிக்கிறோம். காந்தப்புலம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தத்தை சுற்றியுள்ள காந்தத்தன்மை உணரக்கூடிய இடம் தான் என்ன சொல்றோம்னா காந்தப்புலம். அப்ப காந்தத்தை சுற்றி இருக்கக்கூடிய காந்தத்தன்மை உணரக்கூடிய இடமா இருக்கிறது காந்தப்புலம். அப்ப காந்தப்புலம்னா இது சுற்றி இருக்கக்கூடிய காந்த விசை கோடுகள் போயிட்டு இருக்கணும். இது பி என்னும் குறியீட்டால் குறிப்பிடப்படுகிறது. அப்ப காந்தப்புலம் அப்படின்னும் போது எந்த குறியீட்டால குறிப்பிடுவாங்க அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். இதனுடைய அழகு என்ன அப்படின்னா டெஸ்லா அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு, கம்பெனி இருக்கு, உங்களுக்கு தெரியும் வந்து. அப்ப அதே மாதிரி அந்த இவி கார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்லா அப்படின்னு நிறுவனம் வந்து இருக்கு. அப்ப டெஸ்லா அப்படின்றது என்னன்னா காந்தப்புலத்தின் அழகு அடிமுகம், காந்த புலத்தின் குறியீடு என்னன்னா பி அடிமுகம். அது இம்பார்ட்டன்ட். மனித மூளையிலும் காந்த பாய அடர்த்தி இருக்கா அப்படின்னு இருக்கு அடிமுகம். அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 1 பிகோ டெஸ்லா அப்படின்னு வந்து
என்ன அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து 10⁻⁻12 குறிக்குது அப்படிங்கிறோம் வந்து. ஸோ அப்போ அந்த அளவுக்கு மிக குறைந்த காந்த பாய அடர்த்தி கொண்டது என்னன்னா மனித மூளை அப்படிங்கிறோம். ஸோ அப்போ மனித மூளையோட காந்த பாய அடர்த்தி எவ்வளவு இருக்குன்னா 1 பிகோ டெஸ்லா அப்படின்னு விண்மீன் திரளின் காந்த பாய அடர்த்தி அப்படின்னு பார்க்கும்போது 0.5 நானோ டெஸ்லா. நம்ம மனித மூளையை விட கொஞ்சம் அதிகம் அப்படின்னு பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஏன் விண்மீன்ல இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஸோ விண்மீன் அப்படின்னா ரொம்ப மிக பெருசு. இப்போ நம்மளோட விண்மீன் அப்படின்னா விண்மீன் திரள அதுல வந்து என்னன்னா நிறைய இடைவெளி இருக்கு, வெற்றிடம் நிறைய இருக்கு. அந்த வெற்றிடங்கள் நிறைய இருக்கிறதுனால அதனுடைய அடர்த்தி வந்து கம்மியா இருக்கு வந்து. சோ அதனால காந்தப்பாய அடர்த்தி வந்து விண்மீன்ல கம்மியா இருக்கு அப்படிமுக்கலாம். சோ அது காரணம் என்னன்னா அடர்த்தி விரைவி காணப்படுது. நட்சத்திரங்கள்லாம் வந்து நிறைய வெற்றிடம் இருக்கு, இருக்கிறதுனால கம்மியா இருக்கு. 0.5 நானோ டெஸ்லா அப்படின்னு பார்க்கிறோம். சோ நானோ அப்படின்னா உங்களுக்கு தெரியும் வந்து 10⁻⁹ அப்படின்னு. அப்ப நமக்கு விண்மீன்ல இருக்கிற காந்தப்பாய அடர்த்தி 0.5 நானோ டெஸ்லா ஆடுவோம். நுண்ணலை அடுப்புனா மைக்ரோ ஓவன் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த மைக்ரோ ஓவன் அடுப்புகள் நீங்க பார்த்திருப்பீங்க வந்து. இந்த மாதிரி இருக்கும், கண்ணாடி இருக்கும். ஸோ அது வழியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம் பொருட்களை வெப்பப்படுத்துறது. பேக்கரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த பப்ஸ் இல்லைன்னா அந்த ஹாட்டான சூடா கொடுக்கணும் கஸ்டமருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள வச்சு ஹீட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த நுண்ணலை அடுப்புல இருக்கக்கூடிய காந்தப்பாய அடர்த்தி எவ்வளவு அப்படின்னா 8 மைக்ரோ டெஸ்லா அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ மைக்ரோ அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அது வந்து 10⁻⁻6 அப்படின்னு மைக்ரோ டெஸ்லா. அப்ப நம்ம வந்து பிக்கோனா மனித மூளை, நானோனா வந்து விண்மீனுடையது, அண்ட் மைக்ரோ ஓவன்ல இருக்கிறது மைக்ரோ ஓவன் பேரே மைக்ரோ ஓவன் தான். ஸோ மைக்ரோ டெஸ்லா அப்படின்னா 8 மைக்ரோ டெஸ்லா அப்படின்னு. அடுத்து சென்னையின் புவி காந்த பாய அடர்த்தி. ஏன்னா உலகம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காந்த புலம் அப்படின்றது அதனுடைய அடர்த்தி அப்படின்னு ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது அப்படின்னு. பூமியை ஒரு சட்டகாந்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரெண்ட் வந்து அதனுடைய தென்முனை எங்க இருக்கு, வடமுனை எங்க இருக்குன்னா தென் துருவத்துல இருக்கும். ஆச்சரியமா இருக்கா அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த பெண்ணுடைய வடமுனை அப்படின்றது இதுதான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட், தென்முனை இது. இப்ப அந்த வடமுனை வந்து நம்ம இப்படி தொங்க விட்டோம்னா பூமியில இப்படி காமிக்கணும், வடக்கு நோக்கி காமிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்ப புவி காந்தத்தின் தென்முனை இங்க இருக்கு, அதனாலதான் வந்து என்ன ஆகுதுன்னா வடக்கு இப்படி நிக்குது. சப்போஸ் புவி காந்தத்தின் வடக்கு மேலையும் தென்முனை கீழையும் காந்தத்துல இருந்தா இப்படி திரும்பி தான் நிற்கும், தலையில் நிற்கும். அப்ப நம்ம காந்தத்துல வடக்கு இங்க காமிக்குதுன்னா அந்த இடத்துல தெற்கு இருக்கு, அப்ப தெற்கு வடக்கு ஒன்றை ஒன்று ஈர்க்கும் அப்படின்ற பண்பின் அடிப்படையில் தொங்க விட்டோம்னா இந்த டைரக்ஷன் காமிக்கணும்னு அர்த்தம். அப்ப தென்முனை இங்க இருக்கு. அப்ப வடமுனை காந்தத்தின் புவி காந்தத்தின் வடமுனை எங்க இருக்குன்னா தென் துருவத்துல தான் இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப கோடுகள் காந்த விசை கோடுகள் இப்படிதான் போயிட்டு இருக்கு புவியில அப்படிங்கிறோம். அப்ப நம்ம நினைச்ச மாதிரி நம்ம காந்தத்தை தொங்க விடுற மாதிரி அதே டைரக்ஷன் இருக்கு. இப்ப ரெண்டு காந்தமும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. இப்ப உதாரணத்துக்கு புவி காந்தத்துடைய வடமுனை மேல இருக்கு, தென்முனை கீழே இருக்குன்னா அப்ப தொங்க விட்டோம்னா இப்படி திரும்பி தான் தொங்கும். அப்ப வடமுனை வந்து பாத்தீங்கன்னா கீழ் நோக்கி தான் காமிக்கும். அப்ப வடமுனை மேல் நோக்கி காமிக்கணும் என்ன அர்த்தம்னா புவி காந்தத்தின் தென்முனை வந்து வட துருவத்துல இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அது இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து சென்னையில் உள்ள புவி காந்த பாய அடர்த்தி எவ்வளவு இருக்கு அப்படின்னா 13 டிகிரி அச்சராக தான் சென்னை இருக்கு. அது வந்து 42 மைக்ரோ டெஸ்லா அப்படின்னு. அப்ப சென்னை அப்படின்னும் போது ஒவ்வொரு லாட்டிடியூடு இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காந்த பாய அடர்த்தி வந்து இருக்கு. சோ அதுதான் வந்து 42 மைக்ரோ. எம்ஆர்ஐ ஸ்கேனர் அதிகமா இருக்கும். அது எவ்வளவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2 டெராபைட் அப்படின்னு பார்க்கிறோம். சோ 2 டெராபைட் அப்படின்னும் போது டெரா அப்படின்னும் போது 10⁻12 அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப 2 டெராபைட் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப 10⁻12 அப்படின்றது அது வந்து குறிக்குது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப காந்தப்பாய அடர்த்தி எந்த பொருளுக்கு அதிகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எம்ஆர்ஐ எதுக்கு கம்மி அப்படின்னு பாத்தீங்கன்னா மனித மூளைக்கு கம்மியா இருக்கு கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா மனித மூளைனா 10⁻⁻12 பிக்கோ அப்படின்னு பார்த்தோம். வந்து விண்மீன் திரள் அப்படின்னா நானோ அப்படின்னா 10⁻⁹ அப்படின்னு பார்த்தோம். அதே மைக்ரோ ஓவன் அப்படின்னும் போது 10⁻⁶ அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதே வந்து சென்னையோட அதுவும் மைக்ரோ டெஸ்லா தான் இருக்கு. சென்னை அப்படின்னு 42 மைக்ரோ டெஸ்லா, ஆனா இங்க வந்து 8 மைக்ரோ டெஸ்லா வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணிலை அடுப்பு அப்படின்னு பார்த்தோம். அதே எம்ஆர்ஐ ஸ்கேனர் அப்படின்னு பார்க்கும்போது பிக்கோ அப்படின்னும் போது சாரி டெரா அப்படின்னும் போது 10⁻12 அப்படின்னு நமக்கு வருது அனுப்புகிறோம். ஸோ அப்போ எம்ஆர்ஐ ஸ்கேனர் காந்த பயன் அப்படின்னு பார்க்கும்போது 10⁻12 அப்படின்னு பார்க்குறோம். அப்ப காந்தப்பாய அடர்த்தி எதுக்கு அதிகம் எதுக்கு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி கேட்டாங்கன்னா இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் 10 அடுக்கு அப்படின்னு பார்க்கும்போது 10 அடுக்கு 1 நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து டெக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹைலைட் பண்ண பிறகு ஹைலைட் பண்ணிடுறேன். 10 அடுக்கு 1 அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து டெக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் இருக்கும். அடுத்து 10 அடுக்கு 2 அப்படின்னு பார்க்கும்போது ஹெக்டர் அப்படின்னு பார்க்குறோம். 10 அடுக்கு 3 வந்து கிலோ உங்களுக்கு தெரியும். 10 அடுக்கு 6 வந்து மெகா, 10 அடுக்கு 9 வந்து ஜிகா, அண்ட் 10 அடுக்கு 12 டெரா, 10 அடுக்கு 15 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பீட்டா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் இருக்கும். ஸோ கேள்வி நமக்கு கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ நம்ம எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா தொடர்ந்து கேட்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிகா டெரா வந்து பீட்டா இருக்குல்ல. ஸோ இது வந்து நமக்கு தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க அப்படி பார்க்குறோம். ஸோ அதனால இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்து எக்ஸா வந்து பாத்தீங்கன்னா 10 அடுக்கு 18, அடுத்து 10 அடுக்கு 21 வந்து பாத்தீங்கன்னா ஜிட்டா, அடுத்து 10 அடுக்கு 24 வந்து யோட்டா அப்படி பார்க்குறோம். ஸோ இந்த 3
மூணுமே நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கேயும் நமக்கு வந்து இதுதான் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க. இந்த 15 வரையும் கேட்டுட்டாங்க. அந்த 17 -6 சோ மொத்தம் 4 இருக்கு. மைக்ரோ, நானோ, பிக்கோ, பெப்டோ அப்படின்னு பாக்குறோம். சோ 17-1 வந்து டெசி, 17-2 வந்து சென்டி, 17-3 வந்து மில்லி. சோ அப்ப இதை கம்பேர் பண்ணீங்கன்னா வந்து இங்க டெக்கான்னு வரும், அங்க டெசின்னு வரும். இங்க ஹெக்டர் வரும், அங்க சென்டி வரும். இங்க கிலோ வரும், அங்க மில்லி வரும். இங்க மெகா வந்து அங்க மைக்ரோ, இங்க ஜிகா வந்து அங்க நானோ, இங்க வந்து டெரா அப்படின்றது அங்க வந்து பிக்கோ, இங்க பீட்டா அப்படின்றது வந்து அங்க ஃபெம்டோ, இங்க வந்து எக்ஸா அப்படின்றது வந்து அங்க ஆட்டோ, இங்க வந்து ஜீட்டா அப்படின்றது அங்க ஜெப்டோ, இங்க வந்து யோட்டா அப்படின்றது அங்க யோக்டா அப்படின்னு பாக்குறது. பாத்தீங்கன்னா 17 பிளஸ்ல இருக்கு, இங்க 17 மைனஸ்ல இருக்கு. இது நமக்கு தேர்வுல ஆல்ரெடி கேட்டாங்க, திருப்பி கேட்பாங்க. சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாக்குறோம் வந்து. ஓகேங்களா, புரியுதா? காந்தப்புலம் அப்படின்றது நமக்கு தெளிவா வந்து தெரியும் அப்படின்னு. சோ அப்ப சிறிய திசை காட்டினா இங்க வச்சீங்கன்னா தெரியும். சோ அதனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து, சோ வடக்கு அப்படின்றது இந்த டைரக்ஷன் காமிக்கும், அடுத்து இப்படி காமிக்கும், அடுத்து இப்படி காமிக்கும், அடுத்து இப்படி காமிக்கும். சோ அப்படின்னா வந்து இந்த இது வந்து பக்கத்துல கொண்டு போகும்போது காந்த விசை கோடுகள் இப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெளிவா தெரிய வருது அப்படின்னு. சோ அப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா காந்த விசை கோடுகள் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. சோ அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து நெக்ஸ்ட் அப்ப நம்ம இதை எங்க பயன்படுத்துறோம் அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். இப்ப காந்தப்புலமானது காற்றில் மட்டுமல்லாமல் அனைத்து பாயிண்ட் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். அப்ப காந்தப்புல கோடுகள் வந்து அனைத்து ஊடுருவதா அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து புவியீர்ப்பு விசையை பத்தி படிச்சோம். அது எல்லா பொருட்களையும் வந்து அட்ராக்ட் பண்ணும், பாரபட்சமே இல்லாம அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி காந்த விசை கோடுகள் அனைத்து பொருட்களும் பூமி அதன் காந்தப்புலத்தை அதுவாக. இது சூரியனின் சூரிய காற்றில் இருந்தும் பூமியின் ஓசோன் அடுக்கையும் வந்து பாதுகாக்கிறது. சோலார்ல இருந்து வரக்கூடிய அந்த சூரியன் காற்று அப்படின்னு பார்க்க காட்டில் இருந்து என்ன பூமியோட வளிமண்டலம் பாதுகாக்கப்படுகிறது, வளிமண்டலத்தில் இருக்க ஓசோன் பாதுகாக்கப்படுகிறது. இப்ப நமக்கு புவியை சுத்தி வந்து புவியை சுத்தி அப்படின்னா புவியை ஒரு சட்டகாந்தமா நம்ம இமேஜின் பண்ணணும். புவியை சுத்தி இருக்கக்கூடிய அந்த காந்த விசை கோடுகள் என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாமே, அதாவது நம்ம பார்க்கும்போது 3D நம்ம வந்து இமேஜின் பண்ண வேண்டியதான். சோ அப்ப எல்லா ஃபுல்லா சுத்தி ஒரு ஷீல்டு மாதிரி நமக்கு இருக்கு. அப்ப சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த சோலார் ஸ்டார்ம் வரும்போது அதை தடுத்து நிப்பாட்டுது. அப்படி இல்லைன்னா நம்ம மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அப்ப சூரிய காற்றில இருந்து கணிக்கிறோம். அப்ப சூரிய காற்றில இருந்து பூமியின் ஓசோன் அடுக்கு எது இருக்கக்கூடிய அதனுடைய காந்தப்புலம் கணிக்கிறோம். அந்த காந்தப்புலம் தான் பாதுகாக்குது. கடல் வழி பயணத்திற்கு சுத்தி கடல் இருக்கும், வழி தெரியாது. அப்ப அந்த இடத்துல திசை காட்டி கருவி வைக்கும் போது நமக்கு எது வடக்கு, எது கிழக்கு, எது மேற்கு நமக்கு தெரியும். அப்ப நம்ம கப்பல் பயணம் மேற்கொள்ளும் பொழுது நம்ம குறிப்பிட்ட திசையில தான் நம்ம பயணிப்போம். அப்ப அந்த காந்த திசை காட்டி அப்படின்றத நம்ம பயன்படுத்தும் போது என்னன்னா சரியான பாதை கண்டுபிடிச்சு போலாம். அதுக்கு நமக்கு காரணம் யார் அப்படின்னா வந்து நம்ம பூமி அப்படிங்கிறோம். சோ அப்ப பூமி தான் நம்ம என்ன பண்ணுது, எர்த்து தான் என்ன பண்ணுதுன்னா அந்த எர்த்தத்தில் உருவாடைய காந்தப்புலம் தான் நமக்கு காரணமா இருக்கு. அப்புறம் இந்த கடல் ஆமைகள் பத்தின சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, கடல் ஆமைகளுடைய பண்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது தாவரத்தையும் சாப்பிடும், விலங்கும் சாப்பிடும், இரண்டையும் உணவா உட்கொள்ளக்கூடியது. அந்த கடல் ஆமைகள் என்ன இனப்பெருக்கத்துக்காக பெருங்கடல்ல இருந்து இந்திய பெருங்கலுக்கு வந்து, இந்திய பெருங்கடல்ல நம்ம வங்காள விரிகுடாக்கு வந்து, வங்காள விரிகுடால இருந்து நம்ம ஒடிசால இருக்கக்கூடிய போயிட்டு என்ன பண்ணா குழி தோண்டி முட்டையை போடுது. அப்ப முட்டையை போட்டுட்டு அந்த மண்ணை மூடிட்டு அதை திருப்பி என்ன பண்ணா கடலை நோக்கி போயிருது. அப்ப அந்த மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை அப்படின்றது அந்த முட்டையில இருந்து அந்த ஆமையோட குஞ்சு வந்து வெளியே வர்றது காரணமா இருக்கு. அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அதனுடைய பூமியில எந்த பகுதியில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி ஒடிசால இருக்கக்கூடிய கடற்கரை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்டு. அப்படி இல்லைன்னா சென்னையில இருக்கக்கூடிய கடற்கரை. அப்ப சென்னை ஒடிசாவா அப்படின்றது அதை முதற்கொண்டு என்ன பண்ணுதுன்னா அதனுடைய மூலையில பதிவு பண்ணிக்குது. அப்ப பிறந்தவனே அது மூலையில பதிவு பண்ணக்கூடிய ஒன்று என்னன்னா இந்த காந்தப்புலத்தோட அந்த காந்த பாய அடர்த்தி எவ்வளவு இருக்கு. இப்ப சென்னையில வந்து நம்ம காந்த பாய அடர்த்தி எவ்வளவு அப்படின்னு இப்பதான் நம்ம பார்த்தோம். இந்த அடர்த்தி என்ன பண்ணுதுன்னா அது சரியா பதிவு பண்ணிக்கிட்டு 42 மைக்ரோ டெஸ்லா அப்படின்னு பதிவு பண்ணிட்டு அது எங்க எதை நோக்கி போகுது அப்படின்னா வந்து கடல்ல இறங்குது. அப்படி இறங்கி அது நீந்த ஆரம்பிக்கும் போது என்ன பண்ண இந்திய பெருங்கல் திருப்பி பசிபிக் பெருங்கல் போது அங்கதான் அதனுடைய
வந்து கழிக்குது. அது திருப்பியும் இனப்பெருக்கத்தின் போது 40 வருஷம் கழிச்சு திருப்பி வருது. கரெக்டா எப்படி வருது அப்படின்னா, அதனுடைய அந்த மூலையில ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த காந்த புலம் அப்படின்றது, அந்த காந்தப்பாய் அடர்த்தி எவ்வளவுன்றது ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். அதை வச்சு திருப்பி எங்க வந்து சேருது அப்படின்னா வந்து பிறந்த கடற்கரை வரும் திருப்பி வருகிறது பல ஆண்டுகளுக்கு பிறகு 40 வருஷம் கழிச்சு முட்டையிடுறதுக்காக அப்படிங்களா. இப்படி வரக்கூடிய அந்த ஆமைகள் வந்து புவி காந்த உருப்பதித்தல் அவனுடைய பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது வழிமுக்கிறோம். அப்ப இது வந்து ஆமைகளுக்கு மட்டும் கிடையாது, இது வந்து மைக்ரேட் ஆகக்கூடிய, அதாவது வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம். பறவைகள் வந்து இப்ப சைபீரியால இருந்து பறவை பறந்து எங்க வருதுன்னா நம்ம ராஜஸ்தானுக்கு வருது. அப்ப சைபீரியா எங்க இருக்கு அப்படின்னா, அப்ப ரஷ்யா, மங்கோலியா, சைனா அப்படின்னு கடந்து இமயமலை, இந்து குஷ் மவுண்டனை தாண்டி ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஏரிகள்ல வந்து வருது. ஏன்னா அங்க குளிர்காலம் அப்படின்றது பயங்கர சிவியரா இருக்கும், மைனஸ்ல இருக்கும், நீர்நிலை கூட வந்து உறைந்துதான் காணப்படும், உணவுக்கு தட்டுப்பாடு. அப்ப பறவைகள் என்ன பண்ணுதுன்னா அந்த குளிர்காலம், அந்த குளிரை தாங்க முடியாம அந்த டைம்ல இந்தியா ராஜஸ்தான் வரும்போது, அப்ப நார்த் இந்தியால குளிர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஜியோகிராஃபி அடுத்து படிக்க போற சப்ஜெக்ட். ஸோ வின்டர்ல குளிர்காலத்துல மைனஸ்ல இருக்கும் டெம்பரேச்சர் வந்து. அப்ப அந்த அளவுக்கு சிவியரா இருக்கும். அப்பதான் நமக்கு வந்து மான்சூன், சவுத் ஈஸ்ட் மான்சூன்லாம் மழை வந்து மழை பொழிந்து ஏரிகள்லாம் ஓரளவுக்கு நிரம்பி இருக்கும். மீன் அப்படின்றது அதனோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும். அப்ப இது பறந்து வந்து அந்த ஏரிக்கு அருகாமையில வந்து பாத்தீங்கன்னா மரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கூடு கட்டி மீனை வந்து உணவா எடுத்து குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சோட என்ன பண்ணா அந்த சிறிய பறவையோட கிளம்பி திரும்பி அப்ப இது வந்து போற வழியில லெப்டோ ரைட்டோ எடுக்காம கரெக்டா எப்படி போய் திருப்பி சைபீரியா ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது, எப்படி அதுவே சேருது அப்படின்னு பார்க்கும்போது இந்த புவி காந்த உருப்பதித்தல் அப்படின்ற முறையை கையாளுது வலிமை. சோ அப்ப இந்த ஆமைகள் புவியின் பல்வேறு இடங்களில் உள்ள காந்தப்புல வலிமை நினைவில் கொள்ளும் ஆற்றல் உடையவை வழிமுக்கிறோம். இந்த நினைவாற்றல் அவைகள் தாயகத்திற்கு திரும்புவதற்கு உதவுகிறது. தாயகம்னா பிறந்த இடத்துக்கு திரும்பி வந்து அது கடலுக்கு வந்து போயிடுது. இதுதான் வந்து நடக்குது. அப்ப ஆமை வந்து முட்டையிலிருந்து வெளியே வரும்போது அப்ப அதனுடைய பெற்றோர் அப்படின்றது கூட இருக்கிறது இல்ல. ஆனா இதுதான் கடல்ல இறங்கி என்ன பண்ணுது, அடுத்து டிராவல் பண்ணி போகுது. அப்படி போகக்கூடாது, இந்திய பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல் போகுது. ஆனா போயிட்டு திருப்பி முட்டையிடுறதுக்கு திருப்பி எங்க வருது அப்படின்னா வந்து அதே கடற்கரைக்கு, ஒடிசால இருக்க கடற்கரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்க சென்னை கடற்கரை வருது வழிமுக்கிறோம். இதுதான் நம்ம ஆச்சரியமான ஒரு தகவலா வந்து இருக்கு வழிமுக்கிறோம். இப்ப காந்தப்புலம் அப்படின்னு எடுத்துட்டா அந்த காந்தப்புல கோடுகள் எப்படி இருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா தெரியும். வடக்குல இருந்து தெற்கு நோக்கி இருக்கு வழிமுக்கிறோம். அப்ப வட துருவத்துல இருந்து தெற்கு நோக்கி காந்தப்புல கோடுகள் வந்து போயிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப புவி ஒரு சட்டகாந்தமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த சட்டகாந்தத்துடைய வடமுனை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தென் துருவத்துல இருக்கு. அப்ப ஜியோகிராபிக் சவுத் போல்ல வந்து இருக்கு. அதே வந்து தென்முனை எங்க இருக்கு அப்படின்னா வந்து வட துருவத்துல இருக்கு. அப்ப வட துருவத்துல வந்து தென்முனையும் தென் துருவத்துல வடமுனையும் இருக்கு அப்படின்னு காரணம். அப்பதான் நம்ம ஒரு காந்தத்தை தொங்க விடும் போது நமக்கு அந்த வடமுனை அப்படின்றது சவுத் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி காமிக்கும் அப்படின்னு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். அப்ப புவி சட்டகாந்தமாக எடுத்துக்கொண்டால் புவி காந்தத்துல வந்து வடமுனை அப்படின்றது எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா தென் துருவத்துல இருக்கும் அப்படிங்கிறோம். சோ இது வந்து வடமுனை எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா தென் துருவத்துல இருக்கு அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல அதே மாதிரி வந்து நமக்கு தென்முனை, காந்தத்தோட தென்முனைன்னு சொல்லணும். அந்த தென்முனை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வட துருவத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அப்ப வட துருவத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு. அது இம்பார்ட்டன்ட் வந்து பாயம் அப்படின்றது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியாக, இதுதான் பரப்புன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். இந்த பரப்பின் வழியாக செல்லக்கூடிய பரப்பின் வழியாக கடந்து வரும் காந்த புல கோடுகளின் எண்ணிக்கை வழிமுகலாம். அப்ப இந்த கோடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும், அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா பாயம் அப்படின்ற வந்து. பாயம் வந்து இந்த சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பை அப்படின்ற குறியீட்டால் நம்ம குறிக்கிடுறோம். இதுக்கு முன்னாடி காந்த புலம் அப்படின்னா பி அப்படின்ற குறியீட்டால் குறிக்கிறோம். அப்ப இதனுடைய அழகு என்ன அப்படின்னு காந்த புலத்தின் அழகு வந்து டெஸ்லா அப்படின்னு பார்த்தோம். சோ காந்த பாயத்தின் அழகு என்ன அப்படின்னு பார்க்கும்போது வெபர் ஆகும். இது நமக்கு தேர்வு நோக்கில் கேட்பாங்க. வெரி சிம்பிள் தான், ஈஸியா. காந்த பாயம் ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியாக கடந்து வரும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை தான் காந்த பாயம். அதனுடைய அழகு என்ன அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா வெபர் அப்படிமுகம் வந்து. இப்ப காந்த பாயம் அடர்த்தி இங்க கம்மியா இருக்கு, இது இங்க அதிகமா இருக்கு. இப்ப அப்படின்ற வரைபடத்துல குறைவாகும், அப்படின்ற வரைபடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகவும் இருக்கு. இதுதான் காந்த பாய அடர்த்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் ஃப்ரெண்ட். அடுத்து காந்த விசை கோடுகளுக்கு செங்குத்தாக அமைந்த வந்து ஓரளவு பரப்பை கடந்து செல்லும் காந்த விசை கோடுகளின் எண்ணிக்கை காந்த பாய அடர்த்தி அப்படின்னு. நம்ம காந்த விசை கோடுகளுக்கு செங்குத்தாக, அப்ப காந்த
அப்படின்னு அந்த காந்த விசை கோடுகள் போயிட்டு இருக்கு. அதுக்கு செங்குத்தாக அமைந்த ஓரளவு பரப்பை கடந்துச்சுன்னா காந்த விசை கோடுகளின் எண்ணிக்கை காந்த பாய அடர்த்தி அதை வெபர் பை மீட்டர் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப காந்த பாயம்னா என்ன, காந்த பாய அடர்த்தி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப காந்த பாயத்துக்கு காந்த பாய அடர்த்திக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா அதுல வெபர்ன்னு சொன்னா வெபர் பை மீட்டர்னு சொல்றோம். அப்ப செங்குத்தாக உள்ள கோடுகள் பரப்பை கடந்து சொன்னா செங்குத்தாக உள்ள கோடுகளின் எண்ணிக்கை அப்படின்னு பாக்குறோம். இங்கேயும் என்னன்னா அப்ப அந்த பரப்பு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பரப்புக்குள்ள எவ்வளவு காந்த விசை கோடுகள் போயிட்டு இருக்கு அது வந்து காந்த பாயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த காந்த பாயம் அப்படின்னும் போது கோடுகளின் எண்ணிக்கையை நம்ம குறிக்கிறோம். அதே வந்து காந்த பாய அடர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல என்ன மாறுபடுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா காந்த விசை கோடுகளுக்கு செங்குத்தாக அமைந்த ஓரளவு பரப்பு. அப்ப அந்த கோட்டுக்கு செங்குத்தா அமைந்திருக்க ஓரளவு பரப்புன்னு எடுத்துக்கிறேன். அந்த பரப்பை எடுத்துக்கிட்டு அதையும் கணக்குல கொள்ளும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா கோடுகளின் எண்ணிக்கை பிளஸ் பரப்பு அப்படின்னு ரெண்டு சேர்க்கும் போது வெபர் பை மீட்டர் அப்படின்னு நமக்கு வந்துருது அப்படிங்கிறோம். சோ வெபர் பை மீட்டர் அப்படின்னும் போது சோ அதனுடைய அழகா இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தது வெபர் காந்த பாயம்னா வெபர், காந்த பாய அடர்த்தி அப்படின்னும் போது வெபர் பை மீட்டர். அது காந்த புலம் அப்படின்னா வந்து டெஸ்லா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து காந்த விசை கோடுகளின் பண்புகள் அப்படின்னு எடுக்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து தொடர் வளைகோடுகளாக இருக்கும் அப்படிங்கிறோம். அப்ப ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிச்சு போயிட்டு சுத்திட்டு இன்னொரு பாயிண்ட்ல போய் முடியும். அப்ப தொடர் வளைகோடுகளாக இருக்கும் அப்படிங்கிறோம். அதே மாதிரி எங்க தொடங்கும் அப்படின்னா வந்து வட துருவத்தில் துவங்கி தென் துருவத்தை நோக்கி போகும். ஆனா நம்ம சொன்னோம் எப்பவுமே அதனுடைய டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நார்த் சவுத் அப்படின்னா வட துருவத்துல தொடங்கி தென் துருவத்துல போய் முடியும் அப்படிங்கிறோம். அப்ப தொடங்குற இடம்னா வட துருவம் வந்து முடிகிற இடம் எங்க அப்படின்னா அது இம்பார்ட்டன்ட். காந்த விசை கோடுகள் ஒருபோதும் ஒன்றை ஒன்று வெட்டிக்குள்ளாது அணிவுகிறோம். அப்ப காந்த விசை கோடுகள் ஒன்றுக்கு மேல ஒண்ணு போகுமா போகாது, வெட்டிக்குமா வெட்டிக்காது வந்து அப்போ ஒன்றை ஒன்று வெட்டிக்குள்ளாது அணிவுகிறோம். காந்தத்தின் நடுப்பகுதியை விட துருவங்கள் அதிகமாக இருக்கும். அப்ப காந்த விசை கோடுகளை பத்தி தான் படிக்கிறோம். அந்த விசை கோடுகள் எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னா துருவத்துல அதிகமாக இருக்கும் அணிமுகம். எதை காட்டிலும் அப்படின்னா நடுப்பகுதியை விட அணிமுகம். இதெல்லாம் வந்து அதனுடைய பண்புகள். வளைகோட்டின் எந்த ஒரு காந்த புலத்தின் திசை ஏதாவது ஒரு புள்ளியில நீங்க வந்து ஒரு தொடுகோடு வரைகிறீங்க இல்ல காந்தமானி அந்த திசை காட்டக்கூடிய கருவி வச்சீங்கன்னா என்னன்னா அது எந்த திசையில போகுது அப்படின்னு காமிக்கும். சோ அப்ப தொடுகோடானது காந்த புலத்தின் திசையை காட்டும். அப்ப அந்த தொடுகோடு அப்படின்னா இதுதான் தொடுகோடு. அது நம்ம எங்க பார்த்தாலும் அதனுடைய திசையை வந்து காட்டும், எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு காட்டும். இதுதான் வந்து நம்ம காந்த புலம்னா என்ன, காந்த பாயம் என்ன, காந்த பாய அடர்த்தினா என்ன, காந்த விசை கோடுகளுடைய பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்து முடிச்சேன். அடுத்து காந்த காப்பிடல். இப்ப கணினியின் மண்தட்டு காந்த தன்மையை பயன்படுத்தி தகவலை சேமித்து வைக்கப்படுகிறது. அப்ப வன்தட்டு அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து மேக்னெட்டிக் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் அந்த தன்மையை வச்சு தான் என்ன பண்ணணும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் ஃபைல் எல்லாமே. அப்ப அது ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இன்னொரு காந்த பண்பு காந்தத்தை எடுத்துட்டு வந்து பக்கத்துல வைக்கும் போது அதனால பாதிப்படையாத மாதிரி அது காந்த காப்பீடல் அப்படின்றது கண்டிப்பா பண்ணணும். அப்ப வன்தட்டானது சக்தி வாய்ந்த காந்தத்திற்கு அருகில் இருந்தால் தட்டில் பதியப்பட்ட தரவானது வலுவான காந்த புலத்தின் காரணமாக சிதைந்து போகலாம் அப்படிங்கிறோம். சோ அப்ப பதிய வைக்கிறதே நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னா காந்த தன்மையை பயன்படுத்தி தான் பயன்படுத்துறோம். அப்ப அதுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு காந்த பொருள் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா பாதிக்கப்படும் அப்படிங்கிறோம். அதனால காப்பீடல் அப்படின்றது கண்டிப்பா வந்து பண்ணணும். அப்ப இரும்பு அல்லது நிக்கல் இரும்பு உலோகங்களை போன்ற மென்மையான காந்த பொருட்கள் அப்படின்னு காந்த கோடுகளை தடுக்கக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கும். காந்த கோடுகள் காற்றின் ஊடாக செல்லாமல் இந்த மென் காந்த பொருட்கள் வழியாக அப்ப நமக்கு இப்ப ஒரு காந்தப்புல கோடுகளை வந்து நம்ம கவரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நம்ம கண்டிப்பா இரும்பு நிக்கல் அல்லது இரும்போட உலோகக்கலை அல்லது கோபால்ட் அப்படின்னு பயன்படுத்தணும்னா அது வழியா அந்த காந்த கோடுகள் வந்து போயிடும் அனுபவம். அப்ப காந்த கோடுகள் ஈர்க்கும் தன்மை கொண்ட பொருட்கள் மூலம் போகும் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப அதே மாதிரி லைன் அது ஒண்ணு பண்ணல காரணம் ஒன்று விலகி போகுது அப்படின்னு. அது வந்து வடக்கு தெற்கு கீழே வைக்கிறோம் அப்படின்னும் போது கூட நமக்கு இங்க என்ன நடக்குதுன்னா வடக்குல இருந்து ஒரு கிளம்பும் இங்க வடக்கு இருக்கிறதுனால வேற வழி இல்லாம தெற்கு இப்படி போயிடுது. வந்து நம்ம வடக்கு தெற்கு கீழே தெற்கு வடக்குன்னு வச்சோம்னா என்னன்னா இந்த டைரக்ஷன் வந்து அது ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ இந்த டைரக்ஷன் அப்படின்னும் போது என்னன்னா வடக்குல இருந்து தெற்கு நோக்கி போகுது அப்படிங்கிறோம். ஸோ இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா வந்து காந்தப்புல கோடுகள் அதோட திசை எப்பவுமே வந்து வடக்குல இருந்து தெற்கு நோக்கி தான் இருக்கும் அப்படிங்கிறோம். அடுத்து ஆன்ஸ் கிறிஸ்டியன் ஐயர்ஸ்டேட் அப்படிங்கிறோம். இவரை பத்தி நம்ம சொல்லணும்னா என்னன்னா இவர்களுடைய கண்டுபிடிப்பு மிக முக்கியமானது மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தார் அப்படிங்கிறோம். அப்ப மின்னோட்டம் பாயுது அப்படின்னும் போது அதனால என்ன ஆகுதுன்னா அதை சுத்தி காந்த கோடுகள் அப்படின்றது காந்த விசை கோடுகள் உருவாகுது. அந்த காந்த விசை கோடுகளால நமக்கு அந்த திசைமானி அப்படின்றது வந்து அதோட டைரக்ஷன் வந்து அப்புறம் அதை பத்தி ஒரு ஃபுல்லா மேஜையில வச்சு அவர் பார்க்கும்போது சோ அப்ப அந்த மின்னோட்டம் பாயும் கடத்தியானது அதை சுற்றி காந்த புலத்தை உருவாக்குகிறது அப்படின்றதான் இவருடைய கண்டுபிடிப்பு அப்படின்னு பார்க்கணும். வந்து சோ அவர் யார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஐயர்ஸ்டேட் அப்படின்னு சோ ஐயர்ஸ்டேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அது வந்து இம்பார்ட்டன்ட். வந்து இப்ப வழக்கை பெருவிரல் விதியை பயன்படுத்தி இவர் என்ன பண்றாருன்னா
வலக்கை பெருவிரல் வலக்கை அதனுடைய பெருவிரல் அதனுடைய விதியை பயன்படுத்தி மின்னோட்டம் பாயும் மின்கடத்தி சுற்றியுள்ள காந்த விசை கோடுகள் எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா செங்குத்தா வந்து இருக்கும் அப்படின்னு வந்து. அப்ப காந்தப்புலமானது எப்போதும் மின்சாரம் பாயும் திசைக்கு செங்குத்தாக இருக்கும். அப்ப காந்தப்புலம் அப்படின்னு மேல இருக்குன்னா மின்சாரம் பாயக்கூடிய டைரக்ஷன் இது. சோ அப்படி என்ன பண்றாருன்னா அந்த வழக்கை விதியை பயன்படுத்தி அவர் சொல்றாரு அப்படின்னு. சோ அப்ப மின்சாரம் பாயும் திசைக்கு செங்குத்தாக என்ன இருக்கு அப்படின்னா காந்தப்புலம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது வலது கை விதியை பயன்படுத்தி சொல்றாரு அப்படின்னு. மைக்கேல் ஃபாரடே அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு அறிஞரா வந்து இருக்காரு அப்படின்னு. சோ அவருடைய கண்டுபிடிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து முக்கிய கண்டுபிடிப்பு அடிப்படை மின்காந்த தூண்டல், டயாகாந்த தன்மை மற்றும் மின்னார் பகுப்பு அப்படின்னு. சோ அப்ப மைக்கேல் ஃபாரடேவோட நம்ம ரிலேட் பண்ண வேண்டியது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை மின்காந்த தூண்டல் வந்து, ரெண்டாவது டயாகாந்த தன்மை, மூன்றாவது மின்னார பகுப்பு. இது மூணுத்தோட தொடர்புடையதுன்னா மைக்கேல் ஃபாரடே அப்படின்னு. சோ தொடர்பை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து மின்தேக்கு திறனுக்கு யாருடைய பேர் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து மைக்கேல் ஃபாரடேல அவருடைய பேர் தான் ஃபாரட் அப்படின்ற யூனிட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப மின்தேக்கு திறனுக்கான எஸ்ஐ அலகுனா ஃபாரட் அப்படின்றது தான் அதனுடைய அலகா வந்து இருக்கு. எப்படி நம்ம வந்து அழுத்தத்தின் அலகு வந்து பாஸ்கல் அப்படின்னு பார்த்தோம், அது மாதிரி விசையின் அலகு வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன் அப்படின்னு பார்த்தோம். சோ அந்த மாதிரி தான் வந்து மின்தேக்கு திறனுக்கான அலகு அப்படின்றது ஃபாரட் அப்படின்ற யூனிட் வந்து அவருடைய பேர் வச்சிருக்காங்க. அப்புறம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து அவருடைய அறையோட சுவர்ல வந்து யாருடைய படத்தெல்லாம் மாட்டியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஐசக் நியூட்டனுடைய படமும் அப்புறம் மைக்கேல் ஃபாரடேயோட படத்தை வச்சிருந்தாரு அப்படின்னு. சோ அப்ப ஐன்ஸ்டீன் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அறையில வைத்திருந்த அறிவியலாளர்களுடைய புகைப்படம் வந்து நியூட்டன், அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல், அடுத்து ஃபாரடே அப்படின்னு பாக்குறோம். சோ இந்த மூணு பேருடைய படத்தை வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இது நமக்கு ஆல்ரெடி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாக்குறோம். சோ இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா நமக்கு டைரக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா போது இடதுகை வலதுகை அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ அப்படி கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பெருவிரல் இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா பெருவிரல் இயக்கம் ஆள்காட்டி விரல். இப்ப நடுவிரல் எதை காமிக்குது அப்படின்னா மின்னோட்டத்தின் திசையை காமிக்குது அப்படின்னா அதுக்கு செங்குத்தா எது போயிட்டு இருக்குன்னா ஆள்காட்டி விரல் வந்து காந்தத்தின் திசையும் காட்டுது அப்படிங்கிறோம். அதே மாதிரி இப்போ இயக்கத்தை வந்து காட்டக்கூடிய திசை அப்படின்றது நம்ம பெருவிரல் வந்து காமிக்குது அப்படிங்கிறோம். சோ அதே மாதிரி இங்கே வந்து காந்த விசை கோடுகள் அப்படின்றதும் அந்த காந்த புலமும் அந்த தூண்டப்பட்ட மின்னோட்டமும் அதனுடைய டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம நோட் பண்ண வேண்டியது ஃபிளெமிங்கின் வந்து பாத்தீங்கன்னா இடது கரத்தின் பெருவிரல் அப்படின்னு எடுக்கும்போது இது வந்து இடதுல வலது, கீழே இருக்கிறது வலது, மேலது வந்து இடது வந்து. சோ ஃபிளெமிங்கின் இடது கை விதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து இடது கரத்தின் பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதான் இடது கை. இடது கை 3 விரல் அப்படி எடுத்துக்கிற ஃபிளெமிங் வந்து எடுத்து அதனுடைய டைரக்ஷன் வந்து அவர் வந்து சொல்றாரு. சோ அப்படி சொல்லும் போது வந்து என்னன்னா இப்ப இடது கரத்தின் வந்து ஒன்று கொண்டு செங்குத்தாக இருக்கிற மாதிரி கையை வந்து இப்படி வச்சுக்கணும். அப்படி ஒண்ணு வந்து என்னன்னா மின்னோட்டத்தின் திசை வந்து அது வந்து நடுவிரலம் வந்து மின்னோட்டத்தின் திசையை வந்து குறிக்கிறது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நடுவிரல் வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்ப மின்னோட்டத்தின் திசை வந்து அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுட்டு விரல் அப்படின்னு காந்த புலத்தின் திசையை குறிக்குது. அடுத்து வந்து பெருவிரல் வந்து கடத்தி எங்கும் திசையை குறிக்கிறது. அப்ப கடத்தி அப்ப மூணு ஒண்ணு செங்குத்தா இருக்கு. இதுல குறிப்பிட்டு நம்ம சொல்லும் பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மின்னோட்டத்தின் திசை வந்து நடுவிரல் கீழே இருந்து ஆரம்பிக்கிறோம். திசை குறிக்குது. அதுக்கு செங்குத்தா இருக்கிறது என்னன்னா சுட்டுவிரல் வந்து காந்தப்புலம். அப்ப சுட்டுவிரல் வந்து காந்தப்புலம் எங்க இருக்கு அப்படின்னு குறிக்குது. பெருவிரலானது கடத்தி எங்கும் இயக்கம். பெருவிரல் வச்சு நம்ம இயக்குறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பெருவிரல் அப்படின்னும் போது இயக்கம் வந்து சுட்டுவிரல் வந்து காந்தப்புலம் வந்து அப்ப மின்னோட்டம் அப்படின்னு கீழே தரையை நோக்கி காமிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நடுவிரல் வந்து மின்னோட்டம் அப்படின்னு கரண்ட் வந்து எங்க இருக்குன்னா மின்னோட்டம் காந்தப்புலம் எங்க இருக்குன்னா ஆள்காட்டி விரல் இருக்கு. பெருவிரல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நமக்கு இயங்கு திசை இயக்கத்தை குறிக்குது அப்படின்னு கை அப்படி விரல் வந்து நீங்க ஆட்டுறீங்க இயக்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சு போச்சு. அடுத்து வலது கை விதி அப்படின்னு எடுக்கும்போது வந்து இங்கேயும் அதே மாதிரி 3 இதை வந்து எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா சுட்டு விரல் காந்தப்புலத்தின் திசையும் வந்து அப்ப சுட்டு விரல் அப்படின்றது என்னன்னா காந்தப்புலத்தின் திசை வந்து அதேதான். அதுக்கு அடுத்து வந்து பெருவிரல் கடத்தி எங்கும் திசை வந்து ரெண்டாவது வந்து நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையை குறிக்கும் அழிமுகம் வந்து. ரெண்டுமே ஒண்ணுதான். ஃபிளெமிங்கின் வலது கை விதி மின்னியற்றி விதி என்றும் அழைக்கப்படுகிறது அழிமுகம். அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் அழிமுகம் ஃப்ரெண்டு. இதுல நம்ம இன்னும் சுலபமா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு ஃப்ரெண்டு. அது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபிளெமிங்கின் இடது கை விதி அப்படின்னு நம்ம எடுக்கும்போது வந்து இதுதான் இடது கை விதி. அந்த இடது கை விதி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சுண்டு வர மறக்க முடியல என்னால சரி ஓகே சரி இப்படி வச்சுக்கலாம். இடது கை விதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்குல்ல இது வந்து ஃபாதர் அப்படின்னும் போது என்னன்னா வந்து அந்த 4 ஃபிங்கர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வந்து அந்த சுட்டு விரல் காந்த புலத்தின் திசையை வந்து குறிக்குது அப்படிமுக்கிறோம் வந்து. ஒரு நிமிஷம்.
இப்போ நம்ம மேலே இருக்கிறது 4 ஃபிங்கர், அப்புறம் இந்த ஃபிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஆள்காட்டி வரும், இன்னொரு ஃபிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே காட்டுறோம். இது எஃப் ஃபாதர் அப்படின்னு பார்க்குறோம், எம் மதர், இது வந்து சைல்டு. இப்போ மதருக்கு வந்து என்ன சொல்லணும்னா மேக்னெட்டிக் அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தணும் ஆங்கிலத்தில். ஸோ அதே வந்து சி ஃபார் சைல்டு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்னா மின்னோட்டத்தின் திசையை வந்து குறிக்குது, கீழே இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஃபாதர் அப்படின்னும் போது இயக்கத்தை வந்து குறிக்குது. அந்த ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தை வந்து சொல்றோம், அது வந்து விசையை குறிக்குது. ஸோ அப்படி எடுத்துட்டாலும் ஓகே தான். அப்போ மின்னோட்டம் வந்து கிரவுண்டு கீழே நோக்கி இருக்கு, காந்தப்புலம் வந்து இயக்கத்தை வந்து குறிக்குது. வலது கை விதி இடது கை விதி அப்படின்னு விதி அப்படின்னு கடைசியா பார்த்தது மின்னியேற்றி அப்படின்னு பார்க்கணும். மின்னியேற்றி விதினா இது வந்து ஜெனரேட்டர்னு சொல்லுவோம். ஜெனரேட்டர்னா கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்றது. ஸோ அப்போ கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இது வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ மின்னியேற்றி அப்படின்னு பார்க்கணும். அது பிளமிங்கின் இடது கை விதி அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இது ஜெனரேட்டருக்காக பயன்படுத்துறோம். ஸோ அப்போ மின் மோட்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதி வந்து பயன்படுகிறது அப்படிங்கிறோம். ஸோ மின் மோட்டார் அப்படின்னும் போது நம்ம எலக்ட்ரிக் மோட்டார் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து நம்ம இடது கை விதி. அப்போ இடது கை விதியில மின் மோட்டார் அப்படின்னும் போது என்னன்னா ஸோ மின்சார அதாவது மின் ஆற்றல் இயக்க ஆற்றலா வந்து மாறுது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ மின் ஆற்றல் அப்படின்றது இந்த இடத்துல என்னவா மாறுது அப்படின்னா வந்து இயக்க ஆற்றலா மாறுச்சு அப்படின்னா வந்து ஸோ அது ஃபிளமிங்கின் இடது கை விதி அப்படிங்கிறோம். இயக்க ஆற்றல் அது இயக்க ஆற்றல் இயந்திர ஆற்றலா வந்து மாறுது. அதே வந்து நமக்கு வலது கை விதி அப்படின்னு நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இயந்திர ஆற்றல் அல்லது இயக்க ஆற்றல் அப்படின்னு எடுத்துக்கலாம், அது வந்து மின்னாற்றலாக மாறும். அப்போ நம்ம ஜெனரேட்டர் அப்படின்னும் போது வந்து மின் உற்பத்தி செய்யக்கூடியதுல வந்து ஃபிளமிங்கின் வலது கை விதி வந்து நமக்கு பயன்படுது அப்படி பார்க்குறோம். அதே வந்து நமக்கு ஃபிளமிங்கின் இடது கை விதி அப்படின்னா மின் மோட்டார் வந்து மின்னாற்றலாக மாறுது, மின் மோட்டார்ல மின்னாற்றல் இயக்காற்றலாக மாறுது அல்லது இயந்திர ஆற்றலாக மாறுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அல்லது இயந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கூட போட்டுக்கலாம், இயந்திர ஆற்றலாக மாறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். அடுத்து அதுதான் இந்த பிக்சர்லயே இருக்கும், அது பார்த்தீங்கன்னா தெரியும். மொத்தமா இங்க கொடுத்துருக்காங்க வந்து இப்ப மின்சாரம் எப்படி உருவாகுது அப்படின்னா வந்து இந்த சுருளை வந்து பார்த்தீங்கன்னா உள்நோக்கி பொழுகும்போது நமக்கு மின்காந்தவியல் மூலமாக மின்சாரம் அப்படின்னு உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படிமுக்கிறோம். ஸோ நம்ம வழக்கமா இந்த சைக்கிள் டைனமோல வந்து என்ன ஆகும்னா அந்த காந்தம் சுருள் வந்து பார்த்தீங்கன்னா சுழல ஆரம்பிக்கும். அப்படி சுழல வந்து கட் பண்ணும். அப்படி கட் பண்ணும்போது நமக்கு மின்சாரம் வந்து உருவாகும். இல்லைன்னா சுருள் இருக்கு அப்படின்னா அதன் வழியா நம்ம காந்தத்தை உள்ள விட்டு வெளியே எடுத்தோம் அப்படின்னா மின்சாரம் வந்து உருவாகும் அப்படி பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் இயக்க ஆற்றல் அப்படின்றது வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த இயந்திர ஆற்றல் வந்து நமக்கு மின்னாற்றல் பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து டிவிடி அப்படின்னும் போது லேசர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தரவை படிக்கவும் எழுதவும் பயன்படும் ஒளியியல் சேமிப்பு சாதனங்கள் ஆகும். இப்போ டிவிடிலையும் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் யூஸ் பண்ணி என்ன பண்ண சேமிச்சு வைக்கிறோம். படிக்கிறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து லேசர் அப்படின்றத நம்ம யூஸ் பண்றோம். லேசர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறோம். விரலிகள் என்று அழைக்கப்படும் பென் அந்த பென்டிரைவ்கள்லாம் விரலிகள் எப்படி சொல்றோம். பென்டிரைவ் லேப்டாப்ல நம்ம கம்ப்யூட்டர்ல போட்டோம், அதுதான் அது காந்த சேமிப்பிடத்தை விட திடநிலை நினைவகத்தை பயன்படுத்துகின்றன. அப்ப காந்த சேமிப்பிடத்தை விட திடநிலை வந்து அந்த சாலிட் ஸ்டேட் டிரைவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், எஸ்எஸ்டின்னு சொல்லுவோம், சிப்பா வந்து நம்ம இப்போ பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து. அப்ப நம்ம காந்த சேமிப்பிடம் அப்படின்றது எதுல இருக்கும்னா டிவிடில இருக்கும். அது எதுல வந்து இருக்காது அப்படின்னா விரலிகள்லாம் பென்டிரைவ்ல இருக்காது. அப்ப பென்டிரைவ்ல நம்ம என்ன பண்ணோம்னா சாலிட் ஸ்டேட் டிரைவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சாலிடா திடநிலை நினைவகத்தை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு. அடுத்து குறுந்தகடு அப்படின்னும் போது இது இரு வட்டுளை போலவே குறுந்தகடும் ஒளியியல் சேமிப்பு சாதனங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப குறுந்தகடு நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா சிடி நம்ம சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒளியியல் சேமிப்பு சாதனமா வந்து இருந்திருக்கு அப்படின்னு வந்து. நெகில் அல்லது மென்வெட்டு தகடு அப்படின்னும் போது ஒரு காந்த சேமிப்பு சாதனமா வந்து இருக்கு. மேற்பரப்பில் தரவை சேமிக்க காந்த துகள்களை பயன்படுத்துகிறது அப்படின்னு. ஸோ மென்வெட்டு தகடு அப்படின்னு. அதே மாதிரி சி என்ற குறியீட்டால் குறிக்கப்படுவது மின்காந்த அலைகளின் வேகம். இது மின்காந்த அலைகளுக்கு மட்டும் கிடையாது, ஒளியின் வேகத்தை நம்ம எந்த குறியீட்டால குறிப்போம் அப்படின்னா சி என்ற இதுல குறிப்போம். மின்காந்த அலைகள்ல ஒன்றுதான் என்ன அப்படின்னா ஒளி அப்படி பார்க்கிறோம். மின்காந்த அலைகள் அப்படின்னும் போது எக்ஸ் கதிர்கள், அப்புறம் வந்து நம்ம புறஊதா கதிர்கள், அதுக்கப்புறம் அகச்சிவப்பு கதிர்கள், அதுக்கப்புறம் கண்ணூறு ஒளி அப்படி பார்க்கிறோம், அப்புறம் மைக்ரோவேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ் சொல்லி பார்க்கிறோம். இது எல்லாமே எதுல வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மின்காந்த அலைகள் வரக்கூடியது சொல்லி பார்க்கிறோம். ஒரு நிலையான இரட்டை அடுக்கு ப்ளூரே வட்டின் வந்து கொள்ளளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 50 ஜிபி அப்படி பார்க்கிறோம். ஒற்றை அடுக்கா இருந்ததுன்னா அது இரட்டை அடுக்கா இருந்தா 50 ஜிபி, ஒற்றை அடுக்கா இருந்தா 25 ஜிபி. இது மாதிரி ப்ளூரே டிஸ்க் டிவிடி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ கிடையாது, இப்போ பென்ட்ரைவ் தான் நம்ம ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் வந்து அப்படி மக்கள் வந்து ஜிபி அப்படிங்கிறது வெறும்
2 TB அப்படின்றது கொள்ளளவு வந்து இப்போ எதுல இருக்குன்னா ஹார்ட் டிஸ்க்ல நம்ம பயன்படுத்துறோம். ஸோ அது வந்து ஹார்ட் டிஸ்க் அப்படின்னும் போது நம்ம 1 தட்டு அப்படின்ற நினைவகத்தை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அனுப்பிக்கிறோம். லென்ஸோட விதி அப்படின்றது என்ன அப்படின்னா ஆற்றல் பாதுகாப்பு நிறுவனம் அனுப்பிக்கிறோம். இப்ப தூண்டு மின்னியக்கு எப்போ அதன் உற்பத்திக்கு காரணமான காந்த பாயின் மாற்றத்தை எதிர்க்கிறது அப்படின்னா, அப்ப காந்த பாயின் மாற்றத்தை எதிர்க்கிறது அப்படின்னா தூண்டு மின்னோட்டம் அப்படின்னு என்ன ஃப்ரெண்ட், இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பி சுருள் வந்து இருக்கு, இந்த மாதிரி உருளை மீது வந்து கம்பி சுருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்குள்ள காந்தத்தை வெளில விடுறோம். அப்ப நம்ம உள்ள அனுப்பக்கூடிய அந்த காந்தம் அப்படின்றது உள்ள போகும்போது அதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தூண்டு மின்னியக்கு விசை அப்படின்றது இங்க நம்ம கரண்ட் அப்படின்றது லைன் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிருப்போம். ஸோ அப்ப மின்சாரம் அப்படின்றது உற்பத்தி ஆகும் அனுப்பிக்கலாம். ஸோ அப்ப இந்த மின்சாரம் உற்பத்தி ஆகுறது அப்படின்றது என்னன்னா இந்த காந்தத்தை நம்ம அதுக்குள்ள கொண்டு போகும்போது அனுப்பிக்கலாம். அதான் தூண்டு மின்னியக்கு விசை அப்படின்னு பார்க்கலாம். இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த காந்த பாயின் மாற்றத்தை எதிர்க்கிறது. அப்ப காந்த பாயம் முன்னோக்கி வருதுல அதை எதிர்க்கக்கூடியதா வந்து இருக்கு. அதன் மூலியமா நமக்கு என்ன ஆகுதுன்னா மின்சாரம் உருவாகுது. அப்ப லென்ஸின் விதி அப்படின்னு கேட்டாங்கன்னா தூண்டு மின்னியக்கு விசை அல்லது தூண்டு மின்னியக்கு விசையினால மின்னாற்றல் உற்பத்தி அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மின்னாற்றல் உற்பத்தி அப்படின்றது நடக்கும் போது நமக்கு அந்த இயக்கத்துக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா விசை வந்து தோன்றும், அப்படி உங்க காந்த விசை தோன்றும். அப்ப மின்னாற்றல் உற்பத்தி அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா லென்ஸ் விதி அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பொறுத்தவரையும் நமக்கு காந்தவியல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபேக்ட் அப்படின்னு பார்க்கணும். இது நல்லா படிச்சு இதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்லைன் டெஸ்ட்லயும் அந்த இது நம்ம போஸ்டல் டெஸ்ட் பேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான டெய்லி டெஸ்ட் வந்து இருக்கு. ஸோ அதுல போயிட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் கரெக்டா இருக்கும். ஸோ அதே மாதிரி புக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பல புக்ஸ் நீங்க ரெஃபர் பண்ண வேண்டியதுல நம்ம புக்லயே வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா FCRT இருக்கும், பிளஸ் PYQ இருக்கும் அண்ட் அவுட் சோர்ஸ் இருக்கும். மூணுமே சேர்ந்து கவர் பண்ணி தான் நம்ம புக்ல வந்து போட்டிருப்போம். அதனால இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே போதும். இந்த குரூப் 4 தேர்வுக்கு வேற எதுவும் அடிஷனலா படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க ஏற்கனவே FCRT படிச்சாலும் நம்ம புக்கை ரெஃபரன்ஸா நீங்க யூஸ் பண்ணும்போது அண்ட் அவுட் சோர்ஸ் அப்படின்றது அதுலயே உங்களுக்கு கவர் ஆயிடும். ஸோ டெஸ்ட் ப்ராக்டிஸும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னும் போது அப்படின்றது ஒவ்வொரு டாபிக் முடிய நீங்க போட்டுட்டீங்கன்னா அதுல இருக்க ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன கேட்டாலும் அதெல்லாம் சால்வ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சுலபமா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டாபிக் சம்பந்தமா ஏதாவது கடினமான கேள்விகள் இருக்கணும், ஒரு கேள்வி நமக்கு இருக்காது அப்படின்னு அப்பவே அந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அப்பப்ப தேவைப்படும் போது இப்ப வீக்லி டெஸ்ட் எழுதும் போது ரிவிஷன் பண்ணலாம். அடுத்து நம்ம OMR பேஸ் பண்ணி ஹார்ட் காப்பில நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்ப ரிவிஷன் பண்றதுக்கு ரெடியா வந்து அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்க போகுது அப்படின்னு. ஸோ அதனால நீங்க பண்ண வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்துல ஹைலைட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி படிக்கிறது. படிச்சு முடிச்சோடனே அந்த டாபிக்ல ஒரு டெஸ்ட் நம்ம ஆப்ல போய் போட்டு பார்த்துட்டீங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் டாபிக் டெஸ்ட் இருக்குல்ல அதை போட்டுட்டீங்கன்னா டிஸ்கஷன் நீங்க அட்டன் பண்ணுங்க. ஈவினிங் வந்து 8 to 9 இருக்கு, அந்த டிஸ்கஷன் அட்டன் பண்ணுங்க. அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. ஸோ அடுத்த நாட்கள் இதே மாதிரி ஒவ்வொரு டாபிக்கை நீங்க கவர் பண்ணிட்டே வரும்போது நீங்க முழுமையா அந்த தேர்வுக்கு தயாராக அது வந்து சரியான வழியில உங்களை வழிகாட்டும் அப்படின்னு. இதுல நம்ம எல்லாமே இன்க்ளூடட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அண்ட் 12 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் உங்களுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு கிடைச்சிடும். அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் SCRT பேஸ்ட் கொஸ்டின் அண்ட் அவுட் சோர்ஸ் சொல்லிட்டு ஃபுல்லாவே உங்களுக்கு கவர் ஆயிடும். ஸோ டோட்டலா நீங்க எவ்வளவு டெஸ்ட் கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு 15,000 கேள்விகள் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. இந்த ஃப்ரீ டெஸ்ட் இல்லாம அடிஷனலா நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போறதுன்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் இந்த 2 நம்பர் கான்டாக்ட் பண்ணினாலும் ஒரு டெஸ்ட் பேட்ச்க்கான நம்பரை வந்து உடனே கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த நம்பர்ல நீங்க இணைஞ்சிடலாம் அப்படின்னு. ஸோ வேற ஏதாவது ஃபர்தரா டவுட் இருந்தாலும் எக்ஸாம் சம்பந்தமா உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் இந்த 2 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட நம்பர் தான் அவங்களுக்கு ஃபர்தரா குரூப் 1 அண்ட் குரூப் 2 எக்ஸாம் சம்பந்தமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அடுத்த நம்ம நன்றி, வணக்கம்.